கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலை மன்னா. நீ வெற்றி சிறக்க விரும்புகிறாயா? நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மத்தேயு 7:2. பிறரை பழிவாங்குகிறவர்கள், நெருக்குகிறவர்கள் அல்லது துன்புறுத்துகிறவர்களின் மனக்கண்களை இவ்வசனம் மிக அதிகமாக பிரகாசிப்பிக்கிறது. நீங்கள் எவ்வளவு அதிகமாக மற்றவர்களை துன்புறுத்துகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் உள்ளான மனுஷனில் வேதனையை உணர்வீர்கள். ஒரு தேனீ ஒரு நபரை கொட்டி அவருக்கு வேதனையை கொடுக்கலாம். ஆனால் அது கொட்டியது நிமித்தம் அதற்கு சம்பவிப்பது யாது? அந்நபரை கொட்டியவுடன் தானே அது கீழே விழுந்து மடிந்து விடுகிறது. தன்னால் கொட்டப்பட்டு பாதிக்கப்பட்ட நபரை காட்டிலும் அதுவே அதிக வேதனைக்குள்ளாகிறது. மற்றவர்களை துன்புறுத்துகிறவர்கள் அது நிமித்தம் தாங்கள் எவ்வளவாக கலக்கம் அடைய வேண்டியதாயிருக்கும் என்பதை உணர்ந்து கொள்வதில்லை. உன்னை என்னால் ஒருபோதும் மன்னிக்கவே முடியாது என சில சமயங்களில் நாம் கூறுகிறோம். ஆனால் இத்தகைய மதியீனமான பிரதிக்கிரியைக்காக நாம் செலுத்த வேண்டிய விலை கிரயத்தை உணர்கிறோமா? உன் மனதை புண்படுத்திய நபரை நீ மன்னிக்க மறக்கும்போது நீ பதட்டமடைவதால் ஒருவேளை உன் இரத்த அழுத்தம் அதிகரிக்கலாம். எதிலுமே கவனம் செலுத்த முடியாத நிலை உனக்கு ஏற்பட்டு உன்னால் தூங்கவும் கூட இயலாமற் போகலாம். உன் பேச்செல்லாம் நீ எந்த நபர் மூலம் இடரலைந்திருக்கிறாயோ அவரையே மையமாக கொண்டதாயிருக்கும். கடைசியில் சூழ்நிலைகளின் மேல் வெற்றி சிறப்பதற்கு பதிலாக நீ சூழ்நிலைகளுக்கு இரையாகி விடுவாய். மாறாக மற்றவர்களை நீ மன்னிக்கும்போது நீயும் மன்னிக்கப்படுகிறாய். மற்றவர்களை நீ ஆறுதல் படுத்தும்போது நீயும் ஆறுதல் அடைகிறாய். மற்றவர்களை நீ நேசிக்கும்போது நீயும் நேசிக்கப்படுகிறாய். மற்றவர்களை நீ கரிசனையுடன் விசாரிக்கும்போது நீயும் அவ்வண்ணமே விசாரிக்கப்படுகிறாய். மற்றவர்களுக்கு நீ இரக்கம் பாராட்டும் போது நீயும் இரக்கம் பெறுகிறாய். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மத்தேயு 7:12 கர்த்தராகிய இயேசுதாமே இதை கூறியிருக்கிறார். உன் வாழ்க்கையை நீ வெற்றியுள்ளதும் மகிழ்ச்சிகரமானதாக்குவதற்கான பொன்னான கட்டளை இதுவே. ஆமென்.